அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் ராசிகளுடைய பொது குணங்களை நம்ம பார்க்க போறோம். உங்க ராசிப்படி உங்களுடைய குணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கான்செப்டை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி ராசிக்கான பொது காரகத்துவங்கள், பொது தன்மைகள் எல்லாமே நம்ம ஒரு பதிவு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுல நிறைய ஃபீட்பேக் பாசிட்டிவா நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த பதிவில் நம்ம உங்க ராசிப்படி உங்களுடைய குணம் மட்டும் என்னவா இருக்கும், என்னெல்லாம் உங்களோட கேரக்டர், ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர்லாம் என்னென்ன, எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா தொகுத்து ஒரு பதிவா ஒரு சிம்பிளா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். மேலும் இந்த பதிவு ஆண் பெண் இருபாலருக்குமே பொருந்தும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல பெண்களுக்கு சொல்லவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற இந்த பதிவு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டியை ஃபர்ஸ்டே உங்களுக்கு கொடுத்து இந்த பதிவை நான் தொடங்குறேன். ஸோ பதிவை முழுமையாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசியா வரக்கூடியது மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுடைய குணம் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். மிதுனம் அப்படின்னாக்கா புதன் அதிபதியா வந்துருவார். புத்தி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் நம்மளோட ராசிநாதன். எனவே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல புத்தி சாதுரியம் மிக்கவர்கள், நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும், புத்தியின் துணை கொண்டு எதையும் வெற்றி கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல நல்ல சுறுசுறுப்பானவர்கள், சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்களாக இருப்பாங்க. துருன்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரீயா இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்காது. அதே போல அதிகமாக யோசனை உடையவர்கள், அதிக கனவையும் அதிக யோசனையும் சுமக்கக்கூடியவர்கள்னா அது மிதுன ராசிக்காரர்கள் தான். உயரிய குறிக்கோளுடையவர்களா இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒன்று பெருசா பண்ணணும், பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த சிந்தனை இந்த மிதுனத்துக்கு டிஃபால்ட்டா உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டுல அதிகமா பயணிக்கக்கூடியவர்கள்னா அது மிதுன ராசிக்காரர்கள். எடிட்டிங் ஃபீல்டா இருக்கட்டும், ஒரு விஷயத்த புதுசா உருவாக்குறது, ஒரு விஷயத்த எளிமைப்படுத்துறது, இதெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுடைய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல மிதுன ராசியுடைய ஒரு பிளஸ் என்ன அப்படின்னாக்கா பேச்சு தன்மை. இவங்கள மாதிரி சர்க்கரையா பேச முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இனிமையாக பேசி தனக்கு தேவையானதை சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. பேச்சு திறன் உடையவர்கள். மிதுன ராசியில பலரை நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் மேடை பேச்சாளரா இருக்காங்க. நல்ல பேச்சு திறன் உடையவர்கள். 2ஆம் இடம் சந்திரனை குறிக்கக்கூடிய கடக ராசி. எனவே இவருடைய பேச்சுக்கு மயங்காதவர்களே உலகத்துல இருக்க முடியாது. ஏன்னா மிதுன பேச்சு அப்படி இருக்கும். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் தன்னுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமா எல்லா சூழ்நிலையும் சமாளிப்பாங்க. புத்தி சாதுரியம் மிக்க பேச்சு இவங்ககிட்ட வெளிப்படும். நிறைய படித்தவர்கள், இவங்க படிக்கலைனாலும் படிச்சவங்களுக்கு ஈக்குவலா பேசுவாங்க. படிப்பறிவே இவர்களுக்கு இல்லைனாலும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவ அறிவை மட்டும் வச்சு படித்தவர்களை தாண்டி அதிகமா பேசக்கூடியவர்கள். நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நாலேஜ் வைஸா பார்க்கும்போது மிதுனம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எல்லாத்தையும் ஆர்வத்தோட கத்துப்பாங்க. ஆனா எதுலயும் முழுமை பெற மாட்டாங்க. ஒரு விஷயத்தை நான் முழுசா கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது மிதுனத்திட்ட செல்லுபடி ஆகாது. ஆனா எல்லா விஷயத்திலையும் ஒரு சிறு துளி அறிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இவங்கள்ட்ட எதுலையும் ஒரு முழுமையான ஒரு அமைப்பை இவங்களால அடைய முடியாது. போயிட்டே இருப்பாங்க, அதை பாதியிலே பிரேக் டவுன் பண்ணிட்டு புதுசா ஒரு விஷயத்துக்கு ஜம்ப் ஆயிடுவாங்க. ஆர்வம் அதிகம் உடையவர்கள். புதிய விஷயத்துக்கு உடனே அடாப்ட் ஆயிடுவாங்க. புதிய விஷயத்தை நோக்கிய ஒரு பயணம் இவங்க கிட்ட தொடர்ச்சியா இருக்கும். அதுதான் மிதுனம். மிதுனம் இல்லைன்னா கிரியேட்டிவ் ஃபீல்டே இல்லை. இவங்கள மாதிரி ஒரு புதுமையான கிரியேட்டிவான விஷயத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. இவங்களுக்கு நிகர் இவங்க தான். அதே போல அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள், நல்ல நிர்வாகத்திறன் உடையவர்கள், புத்தக வாசிப்பாளர்களா இவங்கள பெரும்பாலானவர்கள் இருப்பாங்க. நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க. நிறைய அறிவை தேக்கி கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் அதிகமா செய்வாங்க. அறிவை விசாலப்படுத்து அப்படின்னு சொல்ற மாதிரி அறிவை விசாலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட நாலேஜ் தான் இவங்களுக்கு பவரே. புதுமையான விஷயங்களை அதிகமா விரும்பி கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயத்துல எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இவங்கள பெரும்பாலானவர்கள் சேல்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல, மார்க்கெட்டிங் சம்பந்தமான விஷயங்கள்ல டெஃபினட்டா இருப்பாங்க. அதே போல மிதுனம் அப்படின்னாக்கா 3ஆம் பாவகம், தகவல் தொடர்பு துறை சம்பந்தமான பணி, தகவல் தொடர்பு துறை சார்ந்த உத்தியோகம், தொழில், இதெல்லாம் இவங்க பெரும்பாலும் செய்யறாங்க. ஐடி ஃபீல்டுல நிறைய பேர் இருக்காங்க. மிதுனம் தான் நிறைய ஐடி ஃபீல்டுல இருக்கிறது பூரா. அதே போல மிதுன ராசி அப்படின்னாக்கா ஒரு இரட்டை தன்மை கொண்ட ஒரு ராசி. எனவே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இரட்டை மனநிலை இருக்கும். எதா இருந்தாலும் டபுளா வந்துடும். ஒரு காதல் இருக்கா, அது டபுளா வந்துடும். 2 பேர் மேல குறைஞ்சபட்சம் காதல் வந்துடும். காதல் சார்ந்த விஷயத்துல கில்லாடியா இருப்பாங்க.
இவங்கள போல காதலிக்கவே முடியாது. இந்த மாதிரி காதல் சார்ந்த விஷயங்கள்ல அதிக எதிர்பார்ப்பும் இருக்கும். அது மட்டும் இல்லாம காதல் சார்ந்த விஷயங்கள்ல அதிக நாட்டமும் இருக்கும். இரட்டை மனநிலை உடையவர்களா இருப்பாங்க. இவங்களை யாராலையும் அவ்வளவு எளிமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இன்னைக்கு ஒன்னு பேசுவாங்க, நாளைக்கு அதையே மாத்தி பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுவாங்க, நாளைக்கு அதையே மறுத்து பேசுவாங்க. எனவே மாறக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள். இவங்களுடைய சிந்தனை அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். மேலும் மிதுன ராசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இவங்க கிட்ட இருக்கிற ஒரு தனித்துவமான தன்மை எது அப்படின்னாக்கா சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னை மாத்திப்பாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னுடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள், தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள், தன்னுடைய பேச்சை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். எனவே ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல நான் மாத்திப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இயற்கை குணம் கொண்டவர்கள் தான் மிதுனம். மேலும் மிதுன ராசியில பிறந்த நீங்க ஒரே நேரத்தில் பல விஷயங்கள்ல கவனம் செலுத்த முடியும். உங்களால அவ்வளோ சீக்கிரம் எதுலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட மாட்டீங்க. ஒரே நேரத்தில் 2-3 வேலையே செய்யக்கூடியவர்களா இருப்பீங்க. 2-3 விஷயத்த மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு இயற்கையாகவே இறைவன் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களை நிறைய பேர் விரும்புவாங்க. இவங்க அழகுக்கு மயங்கக்கூடியவர்கள், அழகுக்கும் அறிவுக்கும் மயங்கக்கூடியவர்கள். நாட் ஒன்லி அழகு, அறிவுக்கும் மயங்குவாங்க. யாராச்சும் அறிவா பேசினாங்கனாக்கா அவ்வளவுதான், அவங்க கிட்ட எப்படியாச்சும் நம்ம நட்புறவு பாராட்டியே ஆகணும் அப்படின்னு போய் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அழகை ரசிக்கக்கூடியவர்கள் நிறைய சைட் அடிப்பாங்க. மிதுனத்தை போல சைட் அடிக்கவே முடியாது. உங்களுடைய இளமை பருவத்தை நம்ம திரும்பி பார்த்தோம்னா அழகை ரசிக்கக்கூடியவர்களாகவும் நிறைய விஷயங்களை சைட் அடிச்ச ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க. ஆண் பெண் 2 பேருக்குமே இது பொருந்தும். அதே போல எல்லா விஷயத்திலையும் ரொம்ப உஷாரான பர்சன், எல்லாத்திலையும் முன்னெச்சரிக்கையா இருப்பாங்க. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு சொல்லிட்டு அடிஷ்னலா 2-3 பிளான் வச்சிருப்பாங்க. எதுல இறங்கினாலும் சரி பிளான் பி இல்லாம இறங்க மாட்டாங்க. ஒருவேளை ஒரு விஷயம் டிராப் டவுன் ஆகுது அப்படின்னா அடுத்ததை நோக்கி பயணிச்சுட்டே இருப்பாங்க. எதற்கும் பெரும்பாலும் தளர்ந்து விட மாட்டார்கள். அது மிதுனத்திட்ட நான் பார்க்குற ஒரு பெரிய பிளஸ். அடுத்தது மிதுனத்துக்கிட்ட இருக்கிற இன்னொரு பிளஸ்ஸான விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, நல்ல நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள். இவங்கள மாதிரி நகைச்சுவையா பேச முடியாது. மிதுன ராசிக்காரர்கள்னாலே நகைச்சுவைக்கு பெயர் போனவர்கள். நல்ல அழகா நகைச்சுவையா பேசி பக்குவமா பல விஷயங்களை மற்றவர்களுக்கு புரிய வைப்பாங்க. அதுவும் மிதுனத்தோட ஒரு பெரிய பிளஸ் நான் பார்க்கிறேன். அதே போல பயண விரும்பிகள், புதிய இடங்களுக்கு அடிக்கடி பயணம் செய்யறதுக்கு ஆசைப்படுவாங்க. அடிக்கடி டிராவலிங், ட்ரிப்பு, அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதிகம் பயணங்களை சந்திக்கக்கூடியவர்களாகவும் பயணத்தால மன நிம்மதியை பெறக்கூடியவர்களாகவும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்க. பொதுவா சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை இவங்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்துல நிச்சயமா வந்துடும். சிலருக்கு பிறந்ததுல இருந்தே இருக்கும், சிலருக்கு மத்திய வயதுக்கு பிறகு உருவாயிடும், சிலருக்கு கடைசி டைம் பீரியட்ல மதிப்பு மரியாதை பெருகும். பொதுவாக மிதுனம் தன்னுடைய வாழ்நாளில் ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமிங்ல நல்ல மதிப்பு மரியாதை, சமூக அந்தஸ்து இதெல்லாம் நிச்சயமா அடைந்தே தீர்றாங்க. பொதுவாக மிதுனத்தோட குறிக்கோள் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா, சமுதாயத்துல மதிக்கத்தக்க இடத்த நம்ம அடையணும், நல்ல பிரபலமா இருக்கணும், நம்மளோட முகம், நம்மளோட பேரு 4 பேருக்கு தெரியணும், நல்லா பிரபலமா மற்றவர்கள் போற்றத்தக்க இடத்துல நம்ம இருக்கணும், மற்றவர்களுக்கு முன் உதாரணமா நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கும். அதற்கு தகுந்தாற போல நல்ல பிரபலம் உடையவர்கள் தான். ஏன்னா மிதுனத்துக்கு 3ஆம் இடமாக சூரியனோட வீடு சிம்மம் வந்துடும். எனவே இவர்கள் நல்ல பிரபலமான ஒரு மனிதராக இருப்பாங்க. அட்லீஸ்ட் இவங்க ஏரியாலே இவங்க ரொம்ப பிரபலமா இருப்பாங்க. அடுத்தது நான் மிதுன ராசியை ரிசர்ச் பண்ண வரைக்கும் எதையும் சுலபமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். இதுவும் இவங்களோட ஒரு குணம் தான். ஸ்பீடு லேர்னர், ஐம்புலன்களையும் உபயோகிக்க தெரிந்தவர்கள். சில சமயங்களில் பார்த்து படித்து தன்னுடைய அறிவை பெருக்கிப்பாங்க, அல்லது கேட்டல் அப்படிங்கிற அந்த திறனை பயன்படுத்தி தன்னோட அறிவை பெருக்கிப்பாங்க, கவனித்தல் போன்ற குணங்களை பயன்படுத்தி தன்னோட அறிவை பெருக்கிப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்பீடாக லேர்ன் பண்ணிப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி, அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிற கேப்பபிலிட்டி ரொம்ப அழகாக இருக்கும். மிதுனத்தில் இருக்கிற நிறைய பேர் டீச்சிங் ஃபீல்டில் இருப்பாங்க. மற்றவர்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய பேர் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அடுத்தது இந்த மிதுனம் அப்படின்னாக்கா அறிவுக்கு பெயர் போனவர்கள், பேச்சு திறனுக்கு பெயர் போனவர்கள், எதிரிகளை கூட தங்களுடைய பேச்சால வசப்படுத்தக்கூடியவர்கள். அதே போல நட்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மிதுனம் கொஞ்சம் ஸ்பெஷலான கேரக்டர் உடையது. அது என்ன அப்படின்னா, அறிவான நண்பர்களை நிறைய பெருக்கி வச்சிருப்பாங்க. இவங்க போற இடம்லாம் நல்ல நாலேஜ்டு பர்சன் கிட்ட தான் இவங்களோட பழக்கம் இருக்கும். சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நட்பு வட்டாரம் இவர்களுக்கு டெஃபினட்டா கிடைத்தே தீரும். காரணம் என்னன்னாக்கா 3ஆம் இடம் அப்படிங்கிறது சூரியனோட வீடு. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, பெரிய மனிதர்களுடைய பழக்க
பழக்க வழக்கம், இதெல்லாம் மிதுனத்துக்கு கிடைச்சிடும். அதே போல நட்பு அப்படின்னா நம்பிக்கைக்கு உரியவர்களா இருப்பாங்க. நட்புக்கு ஒண்ணுனா இறங்கி வேலை செய்யறதுல இவங்கள மாதிரி அடிச்சுக்க முடியாது. அதே போல நண்பர்களால் அடிக்கடி காயப்பட்டவர்களாகவும் இருப்பாங்க, அதையும் மறுக்க முடியாது. இருந்தாலும் எந்த காலத்திலையும் நட்பை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல சமயோதித புத்தி உடையவர்கள், சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மிக விரைவான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல டெசிஷன் மேக்கிங் இருக்கும். தன்னுடைய வாழ்நாள்ல உயர்ந்த குறிக்கோளுக்காக போராடக்கூடியவர்கள் மிதுனம். அதே போல மிதுன ராசிக்காரர்கள் அந்த வண்டி, வாகனம், வீடு இது சார்ந்த சேர்க்கையெல்லாம் இவங்களுக்கு அமோகமா அமைஞ்சிருது. அதுல எதுவும் பெருசா பாதிப்புகள் வரதில்லை. உடைய ஜனனகால ஜாதகத்துல 4ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டு சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இருந்தால் வீடு, வண்டி, வாகனம் அமைகிறதுல தாமதம் இருக்கும். மற்றபடி மிதுன ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே வண்டி, வீடு, வாகனம் அமையக்கூடிய யோகம் டிஃபால்ட்டா உண்டு. அடுத்தது மிதுனத்துக்கு நம்ம பார்த்த வரைக்கும் அவரோட கை ரொம்ப அழகா இருக்கும். கையில ஒரு வசீகர தோற்றம் இருக்கும். அது மிதுனத்துக்கு நான் பார்த்த ஒரு பிளஸ் ஆன விஷயம். இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்பாங்க. தூங்குறப்ப கூட யோசனை உடையவர்கள்னா அது மிதுனம் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த யோசிக்கிற விஷயத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு துடிப்பாங்க. அதுவும் மிதுனத்துக்கு ஒரு சிறந்த குணமா நான் பார்க்குறேன். ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் அப்படிங்கிறதுனால மற்றவர்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு டிஃபால்ட்டா உண்டு. நிறைய பேருக்கு வழிகளை காட்டி விடுவாங்க, புதுசா ஒரு டைரக்ஷனை காட்டுவாங்க. அதுவும் மிதுனத்தோட ஒரு தனி சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல இவங்கள்ட்ட ஈகோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். யாருக்கும் பெரும்பாலும் அடிபணிய மாட்டாங்க. அன்புக்கு அடிபணியக்கூடியவர்கள் மற்றவருடைய கட்டளைக்கு பெரும்பாலும் அடிபணிய மாட்டாங்க. அதே போல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷனை கரெக்டா கொடுத்துருவாங்க. அது மிதுனத்தோட நான் தனி சிறப்புன்னு சொல்லுவேன். மிதுனராசிக்காரர்களுக்கு சும்மா இருக்கிறது பிடிக்காது. பம்பரம் போல சுழன்று கொண்டு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் இவர்கள் சோம்பேறித்தனமா இருக்கிறது விரும்புறது கிடையாது. இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் மட்டும் மிதுனத்துக்கு ஒரு மாதிரி டல்லா போகும். 7.5 சனி, அஷ்டம சனிலாம் மிதுனத்துக்கு கொஞ்சம் டல்லா போகும். மற்றபடி ஒரு மாதிரி பம்பரம் போல சுழன்று கொண்டே இருக்கக்கூடியவர்கள், தொடர்ச்சியா வேலை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். அதே போல மிதுனராசிக்காரர்கள் நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் யாருடைய உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தன்னுடைய சொந்த காலில் உழைத்து முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இவங்க கிட்ட யாராச்சும் உதவின்னு போய் நின்னா அவங்களுக்கு மறுப்பு தெரிவிக்காம உதவி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் மிதுனத்திட்ட நான் பார்த்த இன்னொரு சிறந்த குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுனராசிக்காரர்கள் காரியங்கள்ல கண்ணியமா இருப்பாங்க. இவங்களை நம்பி ஏதாச்சும் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறோன்னா அந்த பொறுப்பு முடிகிற வரைக்கும் அந்த விஷயத்துல தெளிவா செயல்பட்டு பொறுமையோட செயல்பட்டு கண்ணும் கருத்துமா அந்த விஷயத்தை செய்து முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதிக ஞாபக சக்தி உடையவர்கள். பெரும்பாலும் எதையும் அவ்வளவு சீக்கிரமா மறந்துட மாட்டாங்க. பார்க்கறதுக்கு இவங்க ரொம்ப இன்னசென்ட் போல இருந்தாலுமே இவங்களோட காரியத்தை சாதிச்சு கொள்றதுல இவங்க ரொம்ப வல்லவங்க தான். காரியத்துல ரொம்ப குறியா இருப்பாங்க. அதே போல மிதுனம் அப்படின்னாக்கா மற்றவர்களை கேலி கிண்டல் செய்யறதே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களோட பேச்சு ரொம்ப நக்கலா இருக்கும். ஆப்போசிட்ல உள்ளவங்களை அப்படியே சிரிச்சபடியே அப்படியே ஒரு மாதிரி இவங்க மனசுல உள்ளதெல்லாம் அப்படியே கொட்டிடுவாங்க. ஆனா அது ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தாது, பெரும்பாலும் ஏற்படுத்தாது. அப்படியே நக்கலா பேசி விட்டு வந்துருவாங்க. மனசுல தோன்றதை அப்படியே அழகா நக்கலா பேசி விட்டு வந்துருவாங்க. ஒரு மாதிரி ஹியூமர் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். மற்றவர்களை கேலி கிண்டல் செய்து அதன் மூலமா மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள். அல்லது இவங்களோட ஹாபியே தான், மற்றவங்களை கேலி கிண்டல் செய்யறது தான் இவங்களோட ஹாபியே. அதே போல ஆடம்பரமாக வாழ்றத மிகவும் விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. மனசுனா பிறந்த நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும். ரொம்ப சொற்ப பேருக்கு பெரும்பாலும் இந்த ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஆனா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை மேல நாட்டமுடையவர்களா இருப்பாங்க. அனைத்து சுகபோகங்களையும் பெற்று சுகபோகமாக வாழ நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கருணை நிறைந்தவர்கள், பெற்றோர்களை அதிகமா நேசிக்கக்கூடியவர்கள், உறவினர்களை மதிக்கக்கூடியவர்கள். வைராக்கிய குணம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். எப்போதும் நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையாவே செயல்படுவாங்க. மிதுனராசிக்காரர்கள் பொதுவா பார்த்தோன்னா சேமிக்கிறதுல அதிகமான ஆர்வத்தை காட்ட மாட்டாங்க. சேமிப்பு இவர்களுக்கு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை செலவு செய்து விடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால இவங்க சேமிப்புல கவனம் செலுத்தணும். சில சமயங்கள்ல இவங்க ரொம்ப அவசரமா முடிவெடுத்து தேவையில்லாத விஷயத்துல தலையை நுழைச்சி சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. அதே போல கடினமா உழைக்கிறத பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இவங்களுக்கு நாட்டம் இருக்கும். கடினமாலாம் என்னால் உழைக்க முடியாது, நான் என் மூளையை பயன்படுத்தி அந்த விஷயத்தை எளிமைப்படுத்தி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் அது மிதுனம். மிதுனம் தான் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் உருவாக்கும். குறுக்கு வழியில ஒரு விஷயத்தை எப்படி சீக்கிரமா செஞ்சு முடிக்கிறது, எளிமையா செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிற அந்த ஷார்ட்கட்டை போடுறதே மிதுனம் தான். ஆனால் அந்த கேபபிலிட்டி மிதுனத்துக்கு தான் டிஃபால்ட்டா உண்டு. கடினமான வேலையை கூட புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி எளிமையாக முடிக்கக்கூடியவர்கள், அதுதான் மிதுனம். அதே போல மிதுனத்தை நான் பார்த்த வரைக்கும் இவங்க ஒரே தொழிலை செய்யறதும் கஷ்டம், ஒரே உத்தியோகத்தில் இருக்கிறதும் ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு உத்தியோகம், இடம், உத்தியோகம் சார்ந்த அந்த விஷயம் அது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா அடிக்கடி இடமாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பீங்க. பிரைவேட் ஜாப்ல இருக்கீங்கன்னா அடிக்கடி வேலை மாற்றத்தையே சந்திக்கக்கூடியவர்களா இருப்பீங்க. ஒரே வேலை நிலைத்திருப்பதற்கான வாய்ப்பு இவங்களுக்கு ரொம்ப குறைவு. அதே போல தொழில் சார்ந்த விஷயத்திலும் சரி, சீசனுக்கு தகுந்த மாதிரி தொழிலை மாத்திட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல
அதிக நாட்டம் இருக்கும். கலைத்துறை சார்ந்த விஷயத்துல சாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மீடியா ஃபீல்டு, நடிப்பு துறை சம்பந்தமான விஷயம், கலைத்துறை சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடியவர்களா இருப்பாங்க. மிதுனம் இல்லாம கண்டென்ட் கிரியேஷனே கிடையாது. இப்போ இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அதில் பெரும்பாலானவர்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருப்பாங்க, அல்லது மிதுன லக்னக்காரர்களாக இருப்பாங்க, அல்லது புதன் ஜாதகத்தில் நல்லா வலுத்து இருக்கும். அது இல்லாமல் கண்டென்ட் கிரியேஷனே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜோதிடத்துறை மீது அளபரியா அக்கறை இருக்கும், அளபரியா நாட்டம் இருக்கும். நிறைய ஜோதிடர்கள் மிதுன ராசிக்காரர்களாகவும் மிதுன லக்னக்காரர்களாகவும் இருப்பாங்க. நல்ல பிரபலமான ஜோதிடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னக்காரர்களாக இருப்பாங்க. லக்னமே அவங்களுக்கு மிதுனமாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் மிதுனமும் புதனும் நல்ல நிலையில வலுத்த அமைப்புல இருக்கும். மிதுன ராசி வலுக்காமல் ஒருவர் ஜோதிடர் ஆக முடியாது, அல்லது புதன் வலுக்காமல் ஒருவர் ஜோதிடர் ஆக முடியாது. புதனும் மிதுனமும் ஜோதிடம் துறைக்கு மிக முக்கியமான இடமாக பாவிக்கப்படுது. பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல நாட்டம் உண்டு. ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப அழுத்தமான மனம் படைத்தவர்கள். அதனால பெரும்பாலும் பார்த்தோன்னா தங்களுடைய ரகசியங்களை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க. சீக்கிரட்டாவே வச்சிருப்பாங்க. நல்லவங்க கிட்ட நல்லவர்களாகவும் கெட்டவங்க கிட்ட கெட்டவர்களாகவும் பழகக்கூடிய குணம் படைத்தவர்கள்னா அது மிதுனம். ஸோ இதெல்லாம் நம்ம மிதுனத்தோட ஒரு குணநலனை நம்ம பார்க்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஜென்ரல் காம்பினேஷனாக உங்களுக்கு தொகுத்து மிதுன ராசி பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ஒரு 60% பொருந்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100க்கு 60% பொருந்தி வரதுக்கு சான்ஸ் அதிகம். நீங்க மிதுன ராசிக்காரர்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு % பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது நம்மளோட ராசிப்படி நம்மளுடைய குணம் என்னவா இருக்கும், நம்ம எப்படிப்பட்ட மனோபாவம் உடையவங்களா இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் காம்பினேஷனும் உங்களுக்கு தொகுத்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம ராசிக்கு நிறைய பதிவுகள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு எவ்வளோ % பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஒரு சின்ன ஃபீட்பேக்காக கொடுங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் இன்னும் நிறைய பேருக்கு இது கொண்டு போய் சேர்க்கப்படும். பலருக்கு இது உபயோகமான ஒரு பதிவா போய் சேரும். எனவே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் நம்மளோட சேனல் இதுக்கு முன்னாடி 27 நட்சத்திரத்துக்கான பொது பலன் ரொம்ப கிளியரா டீப்பா நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டைம் இருக்கும்போது உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பற்றிய உங்களை பற்றிய ஒரு சின்ன புரிதல் டெஃபினட்டா கிடைக்கும். அதே போல மாத பலன்கள்லாம் ரொம்ப டீப் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும். ஸோ அந்த வீடியோலாம் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட நம்ம சேனல்ல ஒரு சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், RM PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜாதகம் இல்லை, ஒரு தெளிவான சுய ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ்ல நம்ம ஒரு 50 பக்கம் கொண்ட ஒரு PDF ஃபார்மேட்ல உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக கணிச்சு உங்களுக்கு கொடுத்துருவோம். உடைய ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், உடைய தசா புக்தி, வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசா புக்தி, எந்த தசை எந்த டேட்ல வரும், எந்த புத்தி எந்த டேட்ல வரும், எந்த அந்தரம் எந்த டேட்ல வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி உங்க வாழ்நாள் முழுவதும் கணிச்சு ஒரு தொகுப்பா கொடுத்துருவோம். மேலும் இதோட உங்க ஜாதகப்படி உங்களுடைய எதிர்கால பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தொகுப்பு, ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி ஒரு சின்ன தொகுப்பு அந்த PDFல ஆட் ஆகி வந்துடும். அதே போல உங்க ஜாதகப்படி என்னென்ன யோகங்கள்லாம் இருக்கு, என்னென்ன சுபயோகம் இருக்கு, அந்த சுபயோகத்துக்கு என்ன பலன், என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த அசுபயோகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த PDFல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்க ஜாதகப்படி 12 ஸ்தான அதிபதிகள் உங்களோட லக்னப்படி எந்தெந்த ஸ்தானங்கள்ல இருக்காங்க, அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் இந்த PDFல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம கிரகங்கள் டிகிரி வாரியா அமர்ந்த பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தை பார்க்குது, எத்தனை டிகிரியில பார்க்குது, அதுக்கெல்லாம் என்னென்ன பலன் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டியும் இந்த PDFல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய அஷ்டவர்க்க பரல், சர்வாஷ்டவர்க்க பரல், உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பலன் என்ன, உங்களுடைய ராசிக்கான பலன் என்ன, உங்களுடைய லக்னத்துக்கான பலன் என்ன, இப்படி A to Z எல்லாத்தையும் தொகுத்து ஒரு 50 பக்க PDF-ஆ உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். இதோட சிங்கிள் பேஜ் PDF-உம் உங்களுக்கு வந்துடும். தனியா எனக்கு ஒரு கிளியரான ஒரு ஜாதகம் வேணும் அப்படின்னா அதுல உங்களுடைய ராசி, நட்சத்திரம், உடைய லக்னம், உங்களுடைய திதி, நீங்க பிறந்திருக்கக்கூடிய திதி, யோகம், கரணம், இப்படி A to Z எல்லாத்தையும் தெளிவா கொடுத்து ஒரு சிங்கிள் பேஜ் PDF பிளஸ் ஒரு JPG ஒரு இமேஜ் ஃபார்மேட்லயும் உங்களுக்கு நாம கொடுத்துருவோம்.
ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, என்கிட்ட தெளிவான ஜாதகம் இல்லை, ஒரு தெளிவான ஜாதகம் எழுதி என்கிட்ட இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதுசாக ஜாதகம் எழுதினாலும் சரி, என்கிட்ட ஒரு தெளிவான ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் சரி, இந்த சர்வீஸை தாராளமாக யூஸ் பண்ணி பயனடையுங்க. இந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விவரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை முழுமையாக படிச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.